ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எடப்பாடி புறக்கணிப்பு. எடப்பாடியை நம்பாமல் திமுகவிற்கும் சீமானுக்கும் வாக்களிக்கும் அதிமுக தொண்டர்கள். தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். இப்போ இருக்கிறதுலே பலவீனமான அதிமுக தலைவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா எம்ஜிஆர் தான் உருவாக்குனார். எப்படி இருந்ததுன்னு தெரியும். ஜெயலலிதா 2 தடவை வெற்றி தோல்வியின் மாறி மாறி வந்தாலும் 2011, 16 தொடர் வெற்றி, 16ல் இறந்தாங்க. அடுத்து அதிமுக தலைமைக்கு ஊறப்பட்ட பிரச்சனை வந்தது. சசிகலா, அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் வந்தார். அப்புறம் இரட்டை தலைமை ஆச்சு. பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்போ எடப்பாடி தான். ஆனால் எடப்பாடியை சுற்றி முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏங்க, நிர்வாகிங்க இருக்காங்க. மறுக்கல, அது பின்னாடி என்னென்னவோ சொல்லுவாங்க, பல 100 சீன்லாம். ஆனால் அதிமுக தொண்டர்கள் எப்படி இருக்காங்க? ஒரு காலெல்லாம் பெருமையாக சொல்லுவாங்க அதிமுக ஆதரவாளர்கள். திமுகவுடைய எதிர்பார்க்க முழுக்க அதிமுக தான். அதிமுக தொண்டன் யாரும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. விக்கிரவாண்டி தொகுதியில் என்னாச்சு? வன்னியர்கள், அதிமுகவில் வன்னியர்கள்லாம் பாமக ஓட்டு போட்டாங்க. இதர சமுதாயத்தினர் திமுக ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அவங்க தான் தேர்தலை புறக்கணிச்சிட்டாரு. பாமக நல்ல வாக்கு வந்தது இல்லையா? இப்போ என்ன நடக்க போகுது? பலர் சீமானுக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்க. ஏன்னா சீமான் தான் நிற்கிறது. நிறைய பேர் திராவிட கொள்கைன்னு திமுகவுக்கு வாக்களிக்க போகிறாங்க, அதிமுக நிற்கலையேன்னு. ஏன்னா இல்லாட்டி இப்போ 50,000 ஓட்டு அதிமுக பண்ணணும், அந்த 50,000 ஓட்டு போகக்கூடாதுல்ல. இதுதான் அதிமுக. கொஞ்சம் விட்டால் அதிமுகவின் வாக்குகளை திமுகவுக்கு போகுது. இதை எடப்பாடியால் தடுக்க முடியவில்லை. அதிமுக தொண்டர் சொல்லலாம், இந்த தேர்தல் தானே போட்டு போகலான்னு. அது வேற. அதான் எடப்பாடியின் பலவீனம். இவ்வாறு பலவீனமாக இருக்கிறதுனால தான் 20% ஓட்டுக்கு அதிமுக வந்தது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில். கேட்டால் எடப்பாடி என்னவோ கணக்கு சொல்லுவார். அவருக்கே புரியாத கணக்கு. நாங்கள் போன வாட்டியை விட இந்த வாட்டி 1% வாக்கு அதிகம். போன வாட்டி 22 தொகுதியில் இருந்தீங்க, இந்த வாட்டி 34 தொகுதி ஆச்சு. தொகுதி எண்ணிலை வாக்கு சதவீதத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆக மொத்தத்தில் எடப்பாடி நிர்வாக திறமையின்மையாலும், எடப்பாடி மக்கள் ஏற்றுக்கொள்ளாததாலும், அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாததாலும் நாளுக்கு நாள் சரிவு. நன்றி, வணக்கம்.